வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். 2025ல நம்ம ஒரு டெவலப்பரா ஒரு டெக் ஸ்டாக்க சூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம எப்படிலாம் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல்ல எது ரிலேட்டடா வீடியோஸ் வரும். ஸோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன டெக் ஸ்டாக் நம்ம 2025ல ட்ரெண்டிங்கா இருக்கு. எது படிச்சா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஒரு இன்ட்ரோ மாரி. இந்த இன்ட்ரோ இந்த இந்த பிரசன்டேஷன் என்ன சொல்ல போது அப்டின்னா, நீங்க ஒரு கரெக்ட்டான ஒரு டெக் ஸ்டாக்க சூஸ் பண்ணி, இது மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் மீன்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட இதெல்லாம் இந்த ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சா ஒரு லாங் டெர்ம்க்கு யூஸ் ஆகும். ஸோ மத்த இதுல என்னென்னலாம் இருக்கு. இத பத்திலாம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெக் ஸ்டாக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டெக் ஸ்டாக்ன்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த ரன் பண்றதுக்கு ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், டேட்டாபேஸ் இந்த டெக்னாலஜிஸ்லாம் ஃபர்ஸ்ட் தேவை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இத தாண்டி இந்த கிளவுட் இப்பலாம் நெறைய வந்துருச்சு. ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி பார்க்குறது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நான் இந்த சேனல்ல இதுக்கப்புறம் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் சம்மந்தமான வீடியோ பிளஸ் நெக்ஸ்ட்.js. இத ஏன் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் Googleல போயிட்டு நீங்க எந்த வெப்சைட்னாலுமே சரி, ஒரு Glassdoor இல்ல LinkedIn நீங்க எதுல போட்டீங்கனாலுமே சரி, அ கம்பேர் டூ வியூ அண்ட் ஆங்குலர் ரியாக்ட்டுக்கும் இந்த நெக்ஸ்ட்.jsக்கும் உண்டான பூம் வேற எதுலயுமே கிடையவே கிடையாது. நீங்க எந்த டாப் கம்பெனிஸ் எத எடுத்தாலுமே சரி, அது ரியாக்ட்லயும் நெக்ஸ்ட்.jsலயும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Airbnb சைட்ஸ் இருக்கும், Uber இருக்கு. ஸோ இந்த மாரி எத நீங்க எடுத்தாலுமே சரி, Facebook இந்த மாரி எந்த டெக் ஜெயன்ட் நீங்க எத எடுத்தாலுமே சரி, அது கண்டிப்பா ரியாக்ட்லயும் நெக்ஸ்ட்.jsலயும் தான் அத இப்ப ரியாக்ட் ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன். நெக்ஸ்ட்.js நான் அவ்ளோ ஸ்டேபிள்னு சொல்ல மாட்டேன். பட் நெக்ஸ்ட்.js தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அது ஒரு சர்வர் சைடு ரெண்டரிங்கா நமக்கு பார்க்கும். எப்படின்னா நம்ம லோட ஃப்ரண்ட் எண்ட்ல குடுக்காம அது பேக் எண்ட்ல நடக்கும். ஸோ நான் அந்த நெக்ஸ்ட்.js வீடியோஸ்லாம் நம்ம பேசும்போது என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா பேசலாம். பட் இந்த டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு, நான் அதுக்காக வியூ படிக்க வேணாம், ஆங்குலர் படிக்க வேணாம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்றத நான் சொல்லவே கிடையாது. என்ன அப்படின்னா, இத கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு நம்ம ஜாப் போணும், இல்ல ஒரு விஷயமா பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த இந்த டெக்னாலஜிக்குள்ள போனா என்னால நெறைய ஜாப் இருக்கு. ஒரு டக்குன்னு என்னால ஒரு வேலைய வாங்கிட முடியும் அப்படின்றதுக்காக தான் இத நான் சஜெஸ்ட் பண்றேன். ஸோ எந்த விதத்திலயுமே ஆங்குலரோ, வியூவோ இது கம்மியாக கிடையவே கிடையாது. நீங்க அத படிக்கிறீங்கன்னாலும் அதுக்குமே ஓப்பனிங்ஸ் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்கும். பட் கம்பேர் டு தட் இதுல நெறைய இருக்கு அப்படின்றது தான். இது பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட பத்தி பேசும்போது, நம்ம ஸ்டைலிங்கையும் சரி, ஸ்டேட் மேனேஜ்மென்ட்டையும் சரி, இது 2த்தையுமே நம்மளால விட்டுட்டு போயிட முடியாது. ஸோ ஸ்டைலிங்க்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க பழசுல பிளெயின் சிஎஸ்எஸ் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, இது யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஹைட் ஆஃப் 42, 36 இந்த மாரி வைக்கிறோம் அப்படின்னா, அங்க H36, H24 இந்த மாரி ஒரு யூட்டிலிட்டியா இருக்கும். ஸோ ஒரு மாடர்ன் அது எப்படின்னா, ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு ஒரு ரொம்பவே ஒரு ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஒரு மீடியா கொரி எழுதுறதோ இருந்தாலுமே சரி, அத பத்திலாம் பண்ணாம ஒரு சிம்பிளா நம்மளால யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா, எனக்கு டெய்ல்விண்ட் நானுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளைக்கு பிளெயின் சிஎஸ்எஸ் எழுதிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் இந்த டெய்ல்விண்ட்ல நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஓனா பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறமே நெறைய விஷயங்களுக்கு நான் டெய்ல்விண்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு ஒரு டெய்ல்விண்ட் ஒன் ஆஃப் தி ஃபேவரைட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க டெய்ல்விண்ட் கத்துக்கிறது இந்த 2025ல ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ ஓகே. அது ஸ்டைலுக்கு ஓகே. ஸோ நம்ம இப்ப ஒரு ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ன்றது நமக்கு நீங்க என்ன படிச்சீங்கனாலும் சரி, ரியாக்ட், ஆங்குலர், வியூ எது படிச்சீங்கனாலும் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்டாண்ட் இப்ப நம்ம ரியாக்ட்ன்றதுனால நமக்கு ஜஸ்டாண்டுமே சரி, இல்ல ரீடெக்ஸ் டூல் கிட்டுமே சரி, இவ்வளவுதான் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் கிடையாது. அத தாண்டி மொபெக்ஸ்லாம் இருக்கு. ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபி இருக்கு. ஸோ எந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம எத யூஸ் பண்றோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இது நம்ம இந்த 2ம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு லைட் வெயிட்டா இருக்கும். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ரியாக்ட் தெரியும் அப்படின்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்கு டக்குன்னு நம்ம அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே. இது ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த டெக்னாலஜிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஓகே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா நம்மளால போயிட முடியும். நீங்க இது சீனியரா இருந்தாலுமே சரி, இல்ல ஒரு ஜூனியரா இருந்தாலுமே சரி, இது எல்லாமே ஒரு கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டும் கூட. ஸோ பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் இப்ப நான் ஃபுல் ஸ்டாக்கா மாறப் போறேன். இல்ல ஒரு பேக் எண்ட் டெவலப்பரா போறேன்னாலுமே, இந்த பேக் எண்ட் டெக்னாலஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு லாங்குவேஜ் படிச்சா போதும். நம்மளால ஃப்ரண்ட் அண்ட், பேக் எண்ட் 2மே பண்ணிற முடியும். அதனால தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். என்ன இன்னுமே நெறைய இடத்துல நீங்க மெர்ன் ஸ்டாக்க்கு போறீங்களா? இல்ல அந்த மாரி நெறைய இருக்கு. மீன் ஸ்டாக்ன்னு இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கு. இது நீங்க ரியாக்ட் தான் படிச்சு தான் வரணும் அப்படின்னு கிடையாது. ஆங்குலர் படிச்சிருந்தாலும் நீங்க பேக் எண்டுக்கு நோட்.js நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஸோ Node.js பிளஸ் Express.js வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெட்லி காம்போ அப்படின்னு சொல்லலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் இல்லனாலும் Nest.jsன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நம்ம அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஈக்கோசிஸ்டம், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈக்கோசிஸ்டம்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பயங்கர ஈஸி. எனக்கு இது ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து வேற ஏதோ ரியாக்ட் இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரியாக்ட் படிக்கிறேன். பேக் எண்டுக்கு நான் போய் பைத்தானோ இல்ல என்னால ஒரு ஜாவாவோ எப்படினாலுமே வந்து நீங்க அத படிக்கிறதுனாலும் படிக்கலாம். பட் இது வந்து ஒரு 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 டெட்லியான காம்போ அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் 1 படிச்சா போதும். என்னால ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் 2மே வந்து என்னால பண்ணிட முடியும் அப்படின்றப்போ, எனக்கு வந்து இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து தோணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இந்த சர்வர்லெஸ் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. AWS லாம்ப்டா இல்ல வெர்சல் சர்வர்லெஸ் ஃபங்ஷன்ஸ் இந்த மாரி வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மாரி வருது. ஒரு ஒரு காஸ்ட்ட வந்து நம்ம சேவ் பண்ணணும். இல்லனாலுமே ஒரு ஸ்கேல் பண்ணணும்னாலுமே, எனக்கு வந்து இந்த டெக்னாலஜிஸ் இருந்தா வந்து என்னால வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இதுல இந்த கம்பெனி நெறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னாலுமே வந்து AWS இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. சர்வர்லெஸ் ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தெரியல அப்டின்னா, இது வந்து போக போக நம்மளோட சேனல்ல வந்து இதுவுமே வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ மறக்காம நீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்ல இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண தான் போறோம். ஸோ அடுத்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து SQLயும் சூஸ் பண்ணிக்கலாம். NoSQLம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் சொல்றேன் அப்டின்னா, SQLல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பேசிக்ஸா வந்து நம்மளால ஒரு ஸ்ட்ரக்சர்டா வேணும் அப்டின்னா, நம்ம SQL போடுறது பெட்டர். இல்ல என்ட்ட வந்து ஒரு காசு இருக்கு. இல்ல நம்ம வந்து எனக்கு ஸ்ட்ரக்சர்டு வந்து புரியல. இதுக்காக நான் வந்து SQL வந்து படிக்க முடியாது அப்டின்னு நெனச்சீங்கன்னா, NoSQLக்கு வந்து போலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாரி இது வந்து இருக்கோ, அத நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ NoSQLல பார்த்தோம் அப்டின்னா, MongoDB இருக்கு, Firebase இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து NoSQLோட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். SQLல பார்த்தோம் அப்டின்னா, Postgresலாம் இருக்கு. SQL இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து நீங்க எத சூஸ் பண்றீங்க? டேட்டாபேஸ்ல வந்து எத சூஸ் பண்றீங்கன்றது இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு பிகினரா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தெரியும். நான் பேக் எண்டுக்கு போணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, நீங்க வந்து NoSQL போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். இதே வந்து நீங்க பேக் எண்ட்ல தான் இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா SQL தெரியறது வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு பெட்டரான ஆப்ஷன். NoSQL தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேக் எண்ட பத்தின ஒரு நாலேட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க SQL போறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட்டுமே வந்து SQLல தான் வந்து நம்மளால பண்ண முடியும். மோஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து NoSQL வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து NoSQL யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஸோ எஸ்கியூஎல் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ ஓகே. இப்ப இது எல்லாமே நான் வெப் டெவலப்மென்ட்குள்ளேயே வரல. நான் மொபைல் டெவலப்மென்ட்குள்ள போணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலுமே, உங்களுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சா போதும். நீங்க வந்து இல்ல ஆல்ரெடி ஒரு வெப் டெவலப்பரா இருக்கீங்க, ரியாக்ட் வெப் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு அதிலயுமே வந்து ரியாக்ட் நேட்டிவ் வந்து இருக்கு. நம்மளால மொபைல்ல வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அது பிகினிங்கா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்நாக் எக்ஸ்போ அப்படின்னு போட்டீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாலே வந்து வரும். ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து சும்மா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு ரியாக்ட் தெரியிற மாரியே அதிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆகும். டெக்ஸ்ட், டிவ்க்கு பதிலா வியூ இந்த மாரி விஷயங்கள் தான் வரும். ஸோ நீங்க அத போட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைல் டெவலப்மென்ட்க்குள்ள வரணும் அப்படின்னு நெனச்சாலுமே ஒரு 2025ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் அது. நம்ம நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நமக்கு ரியாக்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் போம்போது நமக்கு இன்னுமே சிம்பிளா வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃப்ளட்டர் வந்து மோசம்ன்றது கிடையாது. ஸோ ஃப்ளட்டர் வந்து நீங்க எப்படி சொல்றது அப்படின்னா, நானே பெர்சனலா நெறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். ரியாக்ட் நேட்டிவ வந்து யூஸ் பண்றத தாண்டி, ஃப்ளட்டர் வந்து நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் இதுவுமே ரியாக்ட் நேட்டிவ்மே வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஆண்ட்ராய்டு, iOS 2த்துக்குமே வந்து நமக்கு வந்து ஆப்ப வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மொபைல் டெவலப்மென்ட்க்குள்ள போணும். நீங்க வந்து ஃபுல்லும் தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் மொபைல் டெவலப்மென்ட்க்குள்ளேயே வரீங்க. எனக்கு இதுதான் வந்து ப்ரொஃபஷனா மாறப்போகுது அப்படின்னா, நீங்க ஃப்ளட்டர் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஆல்ரெடி ரியாக்ட் தெரியும். எனக்கு வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க ரியாக்ட் நேட்டிவ் போறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஏஐ. எல்லா இடத்துலயும் ஏஐ, ஏஐ, ஏஐ. ஸோ இந்த ஏஐ மெஷின் லேர்னிங் வந்து ஃபியூச்சர்ன்றது கிடையாது. அது இப்ப ஆல்ரெடி வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. நீங்க ChatGPT இந்த மாரி என்ன எடுத்தாலும் Gemini AI என்ன எடுத்தாலுமே வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அதெல்லாம் வந்து Gemini இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள ஃப்ரீயா யூஸ் பண்ண விட்டு நம்மளோட டேட்டாவ கலெக்ட் பண்றாங்க. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அதுக்கு சார்ஜ் போட தான் போறாங்க. பட் இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ண கத்துக்கணும். கத்துக்கிட்டா வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்து நம்மளோட டெவாப்ஸ் அண்ட் டெப்ளாய்மென்ட். இது வந்து நீங்க அது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த டாக்கர், குபர்நெட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கிளவுட் இன்ஜினியரா வந்து மாறணும்னாலுமே, இது வந்து நீங்க ஃபுல் ஸ்டாக்ன்னு கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக் இது தனித்தனி ஸ்டாக்காவும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ ஒரு கிளவுட் இன்ஜினியரா போகணும் அப்படின்னா நமக்கு வந்து டாக்கரும் கூபர்நெட்ஸும் வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து கிளவுட் இன்ஜினியரா போ முடியும். ஸோ டாக்கர கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றதையுமே நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து ஃபுல்லுமே வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இந்த சேனல்ல பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா இதுக்கான வீடியோஸுமே வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிப்ளாய் பண்றதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. அத வந்து எங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AWS இருக்கு, Azure இருக்கு, கூகுள்லயே வந்து வச்சிருக்காங்க. Google கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் நீங்க வந்து Firebase யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளா பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து Netlifyல வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். Vercel இருக்கு. NextJSல ஹோஸ்ட் பண்ணும்போது. ஸோ இதெல்லாமுமே வந்து ஹோஸ்ட் பண்றது எப்படின்றதையுமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்டாக்ன்னு கிடையாது. இது நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருந்தாலுமே உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியும். Netlifyலாம் ரொம்ப சிம்பிளிஃபையா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க அத வந்து சும்மா டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பில்ட் ஃபோல்டர் எடுத்து நேரா Netlifyல போட்டோம் அப்படின்னா நமக்கு டிப்ளாய் ஆயிடும். அந்த சைட் நேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2025ல போம்போது இது 2025ன்னு இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடினாலுமே படிச்சிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓகே. அடுத்து பிளாக் செயின் அண்ட் வெப்3. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து இப்போ படிக்கணும் அப்படின்றத நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனாலுமே வந்து உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க அத வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பிளாக் செயினுமே வந்து நடுவுல வந்து பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு 2021 நெனைக்கிறேன். அந்த இயர்லலாம் வந்து பிளாக் செயின் வந்து பயங்கர பூமு. ஸோ 21, 22 வரைக்குமே இருந்துச்சுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த சொலிடிட்டி படிச்சா அது, இது அப்படின்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா அது பிளாக் செயின் இருந்த இடமே தெரியல, தடமே தெரியல. ஸோ வெப்3 வந்துருச்சு. அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதுக்கான தடம் இல்ல. பட் மேபி இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கர பூம் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ வெப்3 நீங்க படிக்கணும்னாலுமே, நீங்க அதுல போனீங்கனாலுமே ஸ்கோப் இருக்கு. ஸோ அதையுமே வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விசுவலைசேஷன். ஸோ இது வந்து நம்ம நெறைய இடத்துல கம்பெனிஸ்லயுமே வந்து யூஸ் பண்ணிப்போம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து சார்ட் ஜேஎஸ் வந்து இருந்துச்சு. இல்ல D3ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா வந்து ஷோ பண்ணும்போது இந்த பவர் பாயிண்ட்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்கல்ல. ஸோ கலர் கலரா ஒரு பார் சார்ட், பை சார்ட் இந்த மாரி போடுவாங்கல்ல. ஸோ இந்த மாரி இடத்துல வந்து இந்த மாரி நம்ம விஷுவலா ஷோ பண்றதுக்கு நமக்கு வந்து இதுவுமே தெரிஞ்சிருந்தா ஒரு ரொம்ப 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 ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ன்றது கிடையாது. பட் ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நம்ம 2025ல முடியும்போது இது எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணி சூப்பரா நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்பரா வந்து இருக்கலாம். ஸோ அதுதான் இது. இந்த கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு டெக் ஸ்டாக் வந்து வந்துட்டே தான் இருக்க போது. நமக்கு வந்து அது கண்டிப்பா நம்ம ட்ரெண்ட வந்து அதாவது வந்து நம்ம டெக்னாலஜி வளர்றத வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. பட் அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி நம்மளும் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி வந்து போய்க்கலாம். ஸோ 2025ல இப்ப இதெல்லாம் இப்ப இருக்கு. இத தாண்டி நெறைய நாளைக்கே புதுசா ஏதாவது ஒரு இப்ப நான் சொன்ன மாரி வெப்3 வந்து இப்ப 22 வரைக்கும் பயங்கர பூம் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 23, 24ல பார்த்தோம்னா, அது வந்து பெருசா இருந்த தடயமே தெர்ல. இப்ப திடீர்னு 25ல பார்த்தோம் அப்டின்னா, அது வந்து பயங்கர பூம் ஆகலாம். ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு எனக்கு இதுதான் தெரியும் அப்டின்னு நம்ம உட்கார்ந்திருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கலாம். நீங்க இதெல்லாம் கவர் பண்ணிட்டே படிச்சுட்டே வந்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு வந்து போயிரலாம். ஸோ 2025 இல்ல. நீங்க எப்பவுமே இத வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். புதுசா என்ன வருதோ, அத வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஒரு இதுல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும். எனக்கு இது தெரிஞ்சா என்னால வந்து இப்போதைக்கு என்னால ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காவது போய் என்னோட ஒரு ஜாப் வந்து செக்யூர் பண்ணிக்க முடியும். அப்டின்ற நிலைமையிலாவது இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னோட ஒரு கருத்து அப்டின்னு சொல்லலாம். ஸோ ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தானாலோ, இல்ல வந்து வேற ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்கணும்னாலுமே நீங்க வந்து கமெண்ட்ஸ்லயும் கேட்கலாம். இல்ல நம்மளோட Instagram இது இருக்கு. நான் அதையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அதுல ஃபாலோ பண்ணலன்னா, அதுலயும் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.